Swayam Prabha. Digital India. Educated India. சென்ற பாடத்தில் இந்த மில்க் ரன் என்பதை பற்றி பார்த்து கொண்டிருந்தோம். இப்போ ஒரு சப்ளையர் 3 மேனுஃபேக்சரருக்கு பொருட்களை அனுப்புகிறார். இடது பக்கத்தில் அதை காமிச்சிருக்கோம். அதே படத்தை தான் வலது பக்கத்தில் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மேலே எழுதியிருக்கிறது வேறு. ஒரு உதாரணத்துக்காக இந்த 3 மேனுஃபேக்சரருக்கும் 3000 தேவை அப்படின்னு வைத்துக்கொண்டால் சப்ளையர்கிட்ட 9000 பொருட்கள் இருக்கின்றன. ஒரு ட்ரிப் சப்ளையர் இடமிருந்து மேனுஃபேக்சரர் 1க்கு போயிட்டு திரும்பி வந்துடும். அதே மாதிரி ஒரு ட்ரிப் 2க்கு போயிட்டு திரும்பி வரும், 3க்கு போயிட்டு திரும்பி வரும். அது பண்ணுறது பேர் பாயிண்ட் டு பாயிண்ட் என்று பெயர். ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு தான் போகும். எங்கே போகிறதோ அங்கு பொருட்களை வைத்து விட்டு திரும்பிவிடும், வேறு எங்கும் போகாது. வலது பக்கம் காண்பித்திருப்பது மில்க் ரன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், 3 trips of 1000 ஈச்னு சொல்கிறோம். ஸோ இது பொருட்களை 3000 பொருட்களை எடுத்துக்கொண்டு முதல்ல போய் அவர்கிட்ட 1000 கொடுத்துட்டு அப்புறம் 1000 கொடுத்துட்டு 2ல் அப்புறம் 3ல் 1000 கொடுத்துட்டு திரும்பி வருது. அந்த மாதிரி 3 முறை செய்கிறது. ஸோ இந்த 2 வகையில் நம்ம செய்யும் பொழுது எதுக்கு செலவு அதிகம் அப்படின்னு பார்த்தோம் என்றால் 2வதுக்கு தான் செலவு அதிகமாக இருக்கும். முதலுக்கு செலவு கம்மியாக இருக்கும். இந்த 2வது செய்கிறது பேர் மில்க் ரன் அப்படின்னு பேர். அதாவது மில்க் ரன்னா முன்னாடி நான் சொல்லியிருந்தேன், பாலை நம்ம எப்படி சப்ளை பண்ணுறோமோ அந்த மாதிரி ஒவ்வொரு இடமா கொடுத்து விட்டு திரும்பி வர மாதிரி வர்றது பேர் மில்க் ரன். அப்போ எதற்காக இந்த மில்க் ரன்னை பண்ணுறோம் அப்படின்னாக்கா, முதல்ல எவ்வளோ டிஸ்டன்ஸ் அதிகமாகிறதுன்னு தெரிந்து கொள்ள வேண்டும். 2வது டிஸ்டன்ஸ் அதிகமாச்சுனாக்கா செலவு அதிகமாகும். அந்த செலவு அதிகம் செய்த பின்னும் வேறு எங்கேயாவது செலவு குறைந்து மொத்தம் லாபகரமாக இருந்தால் அதை பண்ணும். அது என்னங்கிறத ஒரு உதாரணம் மூலமாக பார்க்கலாம். முதல்ல நம்ம சொன்னது, ஒரு இடத்துக்கும் ஒரு தடவை போயிட்டு வருது அப்படின்னாக்கா 2 times DO1 + 2 times DO2 + 2 times DO3. ஓங்கிறது சப்ளையர், ஓ அல்லது 0 சப்ளையர், 1 2 3ங்கிறது அந்த மேனுஃபேக்சரர், D01னாக்கா சப்ளையருக்கும் மேனுஃபேக்சரர் 1க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ். போயிட்டு வர்றதுனால 2 times. இங்கே 3 தடவை போயிட்டு வருது. ஒரு தடவை போகும்போதும் சப்ளையர்லேருந்து மேனுஃபேக்சரர் 1, அப்புறமா மேனுஃபேக்சரர் 2, அப்புறமா 3, அப்புறமா திரும்பி வரா மாதிரி எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இது 2க்குள்ள வித்தியாசம் என்னன்னு பார்த்தோன்னா நமக்கு இந்த மாதிரி ஒன்று வரும். அது சாதாரணமாக ஒரு பாசிட்டிவ் நம்பராக தான் இருக்கும், விச் மீன்ஸ் அதிக டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுவோம். இதை ஒரு உதாரணம் மூலமாக பின்னால் விளக்க முயற்சிப்போம். இன்னொன்று, இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் பண்ணுவது, 2 சப்ளையர் இருக்காங்க, 3 கஸ்டமர் இருக்காங்க, 2 பேர்கிட்டேருந்தும் பொருட்கள் போகின்றன. சப்ளையர் 1லேருந்து 3 பேருக்கும் போகலாம், 2லேருந்து 3 பேருக்கும் போகலாம். இது ஒரு 6 ஏரோ மார்க் மூலமாக காண்பித்திருக்கிறோம். இதையே கிராஸ் டாக்கிங் அப்படின்னு ஒரு முறை இருக்கிறது. அதாவது என்னன்னாக்கா, இந்த சப்ளையர் 1 சப்ளையர் 2லிருந்து வண்டிகள் நடுவாக ஒரு இடத்துக்கு நிற்கும். அது ஒரு வேர் ஹவுஸ் மாதிரி இருக்காது, ஒரு இடம் தான் அது. இந்த நேரத்தில் அது வந்துடும், இந்த ஒரு 2 மணி நேர கேப்பில் வந்துடும், இது வெயிட் பண்ணின்னு இருக்கும். அதுக்கப்புறமா வேறு 3 வண்டிகள், அதே வண்டிகளாகவும் இருக்கலாம், வேறு 3 ட்ரிப்பு அந்த பொருட்களை இதில் எடுத்து வேறு வண்டிகளில் மாற்றி வேறு ட்ரிப்புக்கு தகுந்தாற் போல் மாற்றி, கஸ்டமர் 1க்கு என்னெல்லாம் தேவையோ அதை மட்டும் இதிலேருந்து எடுத்து ஒரு வண்டியில் போட்டுட்டு ஒரு ட்ரிப்பில் போட்டுவிட்டு, கஸ்டமர் 2க்கு அதே மாதிரி, 3க்கு அதே மாதிரி பண்ணிவிட்டு அனுப்புவது. இது ஃபிசிக்கலாக ஒரு வேர் ஹவுஸ்னு ஒன்று இருக்காது, அதனால் ஸ்டோர் பண்ணி மறுநாள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது பண்ண முடியாது. அன்றன்ற தேவைகளை அப்படியே ஒரு டைம் கேப்புக்குள்ளே அதை மாற்றி அனுப்புவது, அது பெயர் கிராஸ் டாக்கிங் என்று பெயர். அதுவும் ஒரு முறை. அதை தான் இங்கே படம் மூலமாக காண்பித்திருக்கிறோம். 3வது ஃபிசிக்கலாக வேர் ஹவுஸ் இருக்கும். ஸோ சப்ளையர் 1லேருந்து வேர் ஹவுஸுக்கு போகும், அங்கே இன்வென்ட்ரி வச்சுருப்பாங்க, அங்கே சில நாட்கள் இருக்கலாம், ஒன்றும் பொருள் தொலைந்து போகாது, ஓப்பனாலாம் இருக்காது, க்ளோஸ்டாக வச்சு லாக்கில் வச்சு எல்லாம் பண்ணி வேர் ஹவுஸ்லேருந்து கஸ்டமர்ஸ்க்கு போகிறது. இதை தான் நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளமாக சால்வ் பண்ணுறோம். இது 2 ஸ்டேஜ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்று சொல்வது. சப்ளையர் டு வேர் ஹவுஸ் ஒரு ப்ராப்ளம், வேர் ஹவுஸ் டு கஸ்டமர் ஒரு ப்ராப்ளம்.
நிறைய பொருட்கள் இருந்தால் ஒரு ஒரு பொருளுக்கும் சால்வ் பண்ணணும். இப்போ இந்த கணக்கின்படி 2 எஷலான் என்று பெயர், சப்ளையர் டு வேர்ஹவுஸ், வேர்ஹவுஸ் டு கஸ்டமர். 2 பொருட்கள் இருந்தால் 4 சால்வ் பண்ணணும். அந்த மாதிரி பண்ண முடியும். இது ஒரு முறை. இதெல்லாம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் முறைகள் என்று பெயர். இப்போ நம்ம ஒரு சின்ன உதாரணம் மூலமாக இதை முன்னாடி இங்கே பார்த்தோம், இந்த மில்க் ரன்னுங்கிறத பார்த்தோம் இல்லையா? இந்த மில்க் ரன்னுங்கிறத பார்த்தோம். அது எவ்வாறு லாபமாக இருக்கிறது அப்படிங்கிறத இப்போது பார்க்கலாம். அது ஒரு சின்ன உதாரணம் மூலமாக பார்க்கலாம். மொத்தம் 9 கடைகள் இருக்குதுன்னு வச்சுப்போம். ஒரே பிராண்ட் நேமில் ரீட்டெயில் செயின் என்று சொல்வது. நம்ம நிறையா அந்த மாதிரி ரீட்டெயில் செயின்ஸ் பார்ப்போம். நம்ம சாதாரணமாக கடைகளுக்கு போகும்போது ஒரே கடையின் பெயரில் வெவ்வேறு இடங்களில் இருக்கும். இதில் 9 கடைகள் அந்த மாதிரி இருக்கின்றன அப்படின்னு வைத்துக்கொள்ளலாம். 3 ப்ராடக்ட் விற்கிறாங்க. நார்மலாக நிறைய ப்ராடக்ட் விற்பாங்க, 3 ப்ராடக்ட் விற்கிறாங்க. அந்த 3 ப்ராடக்ட்டும் 3 சப்ளையர், ஒரு சப்ளையர்கிட்டேருந்து வருது அப்படின்னு வச்சுப்போம். ட்ரக் மூலமாக வருது. ஒரு ட்ரக்குக்கு கெப்பாசிட்டி 25,000. அண்டு ஒரு தடவை வரும்போதும் ஒரு லோடு எடுக்கணுன்னா 1000 ரூபா, ப்ளஸ் ஒரு டெலிவரி பண்ணணுன்னா 200 ரூபா அப்படின்னு வச்சுப்போம். 1200 ஒரு டெலிவரிக்கு. இதே ஒரு லோடில் 2 இடத்துல டெலிவரி பண்ணுறாங்கன்னாக்கா 1400. இன்வென்ட்ரி காஸ்ட் 2 rupees per unit per year அப்படின்னு வச்சுக்கிறோம். சேல்ஸ் 7,50,000 per year as a sale for each product in each store. நிறையா விற்கிறது ஒரு வருஷத்துக்கு, ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு ஸ்டோரில் இவ்வளவு. ஆக மொத்த சேல் இன்ட்டு 9 இன்ட்டு 3 அவ்வளவு சேல் இருக்குது. முதல்ல ஃபுல் ட்ரக் லோடு கொடுக்குறோம். அதாவது இந்த முதல் படத்தில் காமிச்ச மாதிரி நேராக போயிட்டு வருது. ஸோ ஒரு ட்ரக்கால் 25,000 எடுத்துன்னு போக முடியும். அதனால் ஒரு வாட்டியும் 25,000 அனுப்புகிறோம். நம்பர் ஆஃப் ட்ரக்ஸ் பர் இயர் ஃப்ரம் ஈச் சப்ளையர் டு ஈச் ஸ்டோர் மொத்தம் 7,50,000 இருப்பதனால 25,000 டிவைட் பண்ணான்னாக்க நமக்கு 30 ட்ரக்கு, ஒரு ஸ்டோருக்கு ஒரு பொருளுக்கு 30 ட்ரக்கு வருது. ஆக ஒரு வருஷத்துக்கு 30 ட்ரக்கு, ஒரு ட்ரக்குக்கு 1,200 ரூபா. 1000 ரூபா லோடு ஏற்றுறதுக்கு, 200 ரூபா டெலிவரி பண்ணுறதுக்கு 1,200 ரூபா இன்ட்டு 3 ப்ராடக்ட் இன்ட்டு 9 ஸ்டோர் போட்டிங்கன்னாக்க 9,72,000 ரூபா. ட்ரக் காஸ்ட் மட்டும் 9,72,000 ரூபா வருது. இன்வென்ட்ரி காஸ்ட் ஒரு வருஷத்துக்கு பார்த்தோம்னாக்கா அட் எனி டைம் 25,000 வச்சுட்டுருக்கு. ஸோ இன்வென்ட்ரி காஸ்ட் போடும்போது நம்ம 25,000 இன்வென்ட்ரி, 2 ரூபா இன்வென்ட்ரி காஸ்ட்டு, 3 ப்ராடக்ட் 9 ஸ்டோர், ஆக 13,50,000 ரூபாய் என்று எடுத்துக்கொள்ளலாம். சில சமயங்கள் என்ன பண்ணுவோம்னா ஆவரேஜ் இன்வென்ட்ரி நம்ம Q/2ன்னு போடுவோம். ஏன்னா நம்ம இந்த மாடலில் போடும்போது கூட ஆவரேஜ் இன்வென்ட்ரி Q/2 என்று போடுவது ஒரு வழக்கம். ஸோ Q/2 என்று போட்டால் 25,000 டிவைடட் பை 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 9 போட்டால் 13,50,000 என்பது 6,75,000 மாறும். ஸோ 6,75,000 மாறும்போது இந்த 23,22,000 அப்படிங்கிறது 15 லட்சம் 16 லட்சம் கிட்ட நிற்கும். Q/2 போட்டோம்னாக்க நிற்கும். Q போட்டான்னா இப்படி வரும். சாதாரணமாக Q/2 போடுவது வழக்கம். இங்கே Q காமிச்சிருக்கேன். எப்படி வேணால் வச்சுக்கலாம். இது மேக்ஸிமம் இன்வென்ட்ரியில் சார்ஜ் பண்ணுறோம். ஆவரேஜ் இன்வென்ட்ரி சார்ஜ் பண்ணுறதா இருந்தால் டிவைடட் பை 2, அதுதான் கன்வென்ஷன். அதனால 2322,000 வராது. கிட்டத்தட்ட 15 லட்சத்துக்கு இல்லை 16 லட்சத்துக்கிட்ட வரும். இப்போ இதே மில்க் ரன் பண்ணிவிட்டு ஒரு இதுக்கு ஒரு ரன்னில் 2 ஸ்டோருக்கு கொடுக்குது அப்படின்னு பார்ப்போம். அப்படின்னு பார்த்தோன்னாக்கா அது மாற்றி கொடுக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சில நேரங்களில் எக்ஸாக்டாக டிவைட் ஆகாது. இது ஒரு தோராயமாக காட்டும் ஒரு கணக்கு. ஏன்னா 9 ஸ்டோர் இருக்குது, அதனால் 4.5 தடவை போக முடியுமான்ற கேள்விகள் வரலாம். இல்லை நம்ம 3 ஸ்டோர் எடுத்துக்கொண்டு நம்ம பார்த்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. எப்படி வேணால் அதை காட்டிக்கொள்ளலாம். பட் ஐடியா என்னங்கிறது காட்டுறது அவ்வளோதான். ஸோ 2 ஸ்டோர் என்று எடுத்துக்கொண்டால் பேட்ச் சைஸ் 12,500. ஆக ஷிப்மெண்ட்ஸ் 60 ஷிப்மெண்ட் வந்துடும். ஒரு ஸ்டோரை பொறுத்த வரைக்கும் 60 தடவை
நமக்கு வரும். ஆனால் 2 ஸ்டோர் கொடுக்கறதுனால 2 ஸ்டோருக்கும் சேர்த்தா 1400 ரூபாய் தான் காஸ்ட்டு. ஒரு ஸ்டோருக்கு 700 ரூபாய் காஸ்ட் ஆகுது. டிவைட் பை 2 பண்ணிட்டோம், 700 ரூபாய் காஸ்ட் ஆகுது. ஸோ ட்ரக்கு காஸ்ட் வந்து 60 தடவை ஒரு ஸ்டோருக்கு 700 ரூபாய் இன்ட்டு 3 இன்ட்டு 9 11,34,000 அப்படின்னு வருது. இது வந்து இன்வென்ட்ரி காஸ்ட் வந்து 62,500 பை 2 இன்ட்டு 2 போடுறோம். ஸோ இன்வென்ட்ரி காஸ்ட் வரும்போது ₹2 பர் யூனிட் பர் இயர். 125,000 அப்படின்னு போடும்போது 6,250 என்று வருகிறது. மறுபடியும் இந்த கால்குலேஷன் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இன்ட்டு 2 வந்து ₹2 இன்ட்டு 3 இன்ட்டு 9 பண்ணுறோம். ஆக 3375. இந்த கால்குலேஷனை மறுபடியும் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் பண்ணும்போது ஆவரேஜ் இன்வென்ட்ரி இங்கே எடுத்துக்கொண்டால் 250 25,000ங்கிறது 12,500 ஆக மாறும். ஸோ 12,500 இதை வந்து எக்ஸலில் போட்டு உங்களுக்கு காமிக்கலாம். ஸோ இஸ் ஈக்குவல் டு 12,500ங்கிறது ஆவரேஜ் இன்வென்ட்ரி இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 9 ₹2 வந்து இன்வென்ட்ரி காஸ்ட் பர் இயர் இன்ட்டு 3 இன்ட்டு 9 27 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 9. ஸோ இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 9 675000 என்று வருகிறது. 12,500 25,000 2 இன்ட்டு 3 இன்ட்டு 9 13,000 1,30,000 675,000 என்று வருகிறது. 675,000 ப்ளஸ் 972,000 972,000 இது ரெண்டையும் கூட்டினோம்னாக்க 1647,000 என்று வருகிறது. 1647,000 என்று வருகிறது. இப்போ இதே வந்து நம்ம 2 ஸ்டோர் ஒரு ட்ரக்கில்னு போட்டோம். அப்போ போடும்போது நமக்கு என்ன ஆகும்னா 9 ஸ்டோர் இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் 4.5 மாதிரி ஆகிடும். அதில் கொஞ்சம் இது வரலாம். ஆனால் ஆவரேஜாக நம்ம போடுறதுனால 2 ஸ்டோர் வச்சு போடுறதுல தப்பு இல்லை. ஸோ 2 ஸ்டோர் போடுறதுனால 25,000 ஒரு ட்ரக் எடுத்துக்கும். ஸோ ஒரு ஸ்டோருக்கு 12,500. ஸோ நம்பர் ஆஃப் ஷிப்மெண்ட்ஸ் 60. நான் சொன்ன மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் 700. ஸோ 60 இன்ட்டு 700 இன்ட்டு 27 அது எவ்வளோ வருதுன்னு பார்த்துடலாம். 700 இன்ட்டு 60 இன்ட்டு 27 1134,000 என்று வருகிறது. அதான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு 1134,000. இன்வென்ட்ரி காஸ்ட் என்பது Q/2 12,500 போது 6,250 இன்ட்டு ₹2 இன்ட்டு 27. ஸோ அது எவ்வளோ வருது பார்க்கலாம். 6,250 இன்ட்டு 2 இன்ட்டு 27 337500 என்று வருகிறது. 337500 ஆக ரெண்டையும் கூட்டினான்னாக்கா 1471,500 வருகிறதான்னு பார்க்கலாம். மறுபடியும் இது ரெண்டையும் கூட்டினோன்னாக்கா 1471,500ன்னு வருது. அந்த 1471,500 தான் இங்கே போட்டிருக்கோம். ஆக இந்த கால்குலேஷன் வந்து இப்படி வந்து முடிகிறது. ஸோ இப்போ நம்ம மில்க் ரன் இல்லாமல் பாயிண்ட் டு பாயிண்ட் போட்டோம்னாக்க 16,47,000 ரூபாய் செலவாகுது இன்வென்ட்ரி காஸ்ட் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட். மில்க் ரனில் போட்டோம்னாக்க நமக்கு 14,71,500 ரூபாய் வருகிறது. ஆக மில்க் ரன் நம்மளுக்கு அட்வான்டேஜ். எதனால் அட்வான்டேஜ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2 முறைகளிலையும் ஒரு ட்ரக்கிங் காஸ்ட்னு ஒன்று இருக்குது. அது பேர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்னு பேர், இன்னொன்றுக்கு இன்வென்ட்ரி காஸ்ட்னு பேர். முதல்ல பாயிண்ட் டு பாயிண்ட் பண்ணும்போது டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் மட்டும் 9,72,000. ஆனால் மில்க் ரன் பண்ணும்போது 11,34,000 அதிகரிக்கிறது. ஏன்னா டிஸ்டன்ஸ் அதிகம். இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் காஸ்ட்டும் இருக்கிறதுனால நம்ம டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி இது போடலை. ஏன்னா இந்த கணக்கை கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்க நம்ம டிஸ்டன்ஸை கொண்டு வரல. ஆனால் நம்ம மில்க் ரனில் காஸ்ட் குறையிறது அப்படின்னு போட்டு கொண்டு வந்து இங்கே காமிச்சிருக்கோம். ஆக மில்க் ரன் பண்ணும்போது நமக்கு வந்து ட்ரிப்பு டபுள் ஆகிடுறது.
ஆனால் காஸ்ட் வந்து 1200ங்கிறது 600 ஆகாமல் 700 ஆகிறது. அதனால் 1134 அதிகரிக்கிறது ட்ரக் காஸ்ட். ஆனால் இன்வென்ட்ரி காஸ்ட் குறைகிறது. ஆல்மோஸ்ட் பாதி வந்துடுது இன்வென்ட்ரி காஸ்ட். அதனால் மொத்த காஸ்ட் குறையுது. ஸோ ஜென்ரலாக மில்க் ரன் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டை அதிகரிக்கும், இன்வென்ட்ரி காஸ்ட் குறையும். ஆக ரெண்டையும் கூட்டின்னு நெட்டு பார்த்தோன்னாக்க நமக்கு குறையும். அதனால் மில்க் ரன் லாபகரமான ஒன்று அப்படிங்கிறத இந்த உதாரணம் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி இன்னொரு ஆஸ்பெக்டும் இருக்குது. அந்த ஆஸ்பெக்ட் என்னன்னாக்க, நிறைய நேரத்தில் சப்ளை செயினில் என்ன சொல்லுவோம்னாக்க, சப்ளையர் ரிலையபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இன்வென்ட்ரியில் பார்த்தோம், சேஃப்டி இன்வென்ட்ரி பண்ணும்போது பார்த்தோம். சப்ளையர் அருகில் இருக்க வேண்டும், நியர்பை சப்ளையர் அப்படின்னு சொல்லுவோம். அது எப்போவுமே ஒரு நல்ல விஷயம், ஒரு லாபகரமான விஷயம் அப்படின்னு சொல்லுவோம். எதனால் அப்படின்னாக்க, டிரான்சிட் இன்வென்ட்ரி அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ ஒரு நிறுவனம் ஒரு பொருளை தயாரிக்கும் நிறுவனம், அதாவது மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன் அப்படின்னு எடுத்துக்கொண்டால், அது ஒரு இடத்துல இருக்கும், ஒரு நகரத்துலேயோ ஒரு நகரத்துக்கு வெளிப்புறத்துலேயோ இருக்கும். அந்த நிறுவனத்துக்கு சப்ளை பண்ணுற சப்ளையர்ஸ் எல்லாம் வந்து சில சமயம் பக்கத்துலேயே இருப்பாங்க. அந்த நகரத்துக்கு வெளியில் ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இருக்கும். அந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து அதற்கு உண்டான வசதிகளை செய்து கொடுத்து, சப்ளையர் சின்ன சப்ளையர்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரியும் சரி, பெரிய சப்ளையர்ஸ் இருக்கிற மாதிரியும் செஞ்சு கொடுப்பாங்க. கூடிய வரைக்கும் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி அமையும். சில சமயத்தில் பொருட்கள் வந்து ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக, ரொம்ப முக்கியமானதாக, அதை செய்யக்கூடிய திறமை சில பேர்கிட்ட தான் இருக்குது. அந்த மாதிரிலாம் வரும்போது சப்ளையர் வெளியில் இருப்பாங்க. சப்ளையருக்கும் இவங்களுக்கும் நிறைய டிஸ்டன்ஸ் இருக்கும். பல உதாரணங்கள் இருக்கின்றன. இப்போது டெல்லிக்கு அருகில் கார் தயாரிக்கும் நிறுவனம் இருக்கிறது. அங்கு கார்கள் தயாரிக்கப்படுகின்றன. அவர்களுக்கு அனுப்பும் சப்ளையர்கள் சென்னைக்கு அருகில் இருப்பவர்களாக கூட இருக்க முடியும். அந்த மாதிரி உதாரணங்கள் இருக்கின்றன. நல்ல தள்ளி இருக்குது. தள்ளி இருக்கும்போது ட்ரக்கு மூலமாக தான் பொருட்கள் போகின்றன. அப்போது டிரான்சிட் இன்வென்ட்ரி என்று பெயர். இப்போ ஒரு ட்ரக்கு சென்னையிலிருந்து கிளம்பி டெல்லி வரைக்கும் போனோன்னா பல நாட்கள் ஆகும். அந்த டிரான்சிட் இன்வென்ட்ரிக்கும் அதில் சரக்கு முடங்கி இருக்கிறது. அதனால் அதை மெயின்டைன் பண்ணுற செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. ஸோ டிரான்சிட் இன்வென்ட்ரி எடுத்துக்கொண்டு நம்ம மாடல் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு சின்ன உதாரணம் மூலமாக அதை நம்ம இங்கே பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல வரும்போது என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல வந்து இப்போ ஒரு XYZ என்று ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கொள்கிறோம். அந்த XYZங்கிற நிறுவனம் வந்து 80,000 மோட்டார்களை தயாரிக்கிறது அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு மோட்டாருக்கு 1000 ரூபாய் ஆகிறது. அதோட வெயிட் வந்து 2 கிலோ ஆகுது. XYZங்கிற கம்பெனி வந்து மோட்டார்ஸை வாங்கிறது அப்படின்னு வச்சுக்கிறோம். தயாரிக்கலை, மோட்டர்களை வாங்கி வேறு பொருட்களை தயாரிக்கிறது. 1000 ரூபாய் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த மோட்டார் 2 கிலோ வெயிட்டுன்னு எடுத்துக்கலாம். அவங்க வந்து லாட்ஸ் ஆஃப் 4000ன்னு வாங்குகிறாங்க. 4000 லாட் சைஸில் வாங்குகிறாங்க. சப்ளையர் 2 நாளில் கொடுத்துட்றாரு. ஆனால் டிரான்சிட் இன்வென்ட்ரி 4 நாள் எடுக்கும், டைம் ஆகும். சப்ளையர் கொடுக்க 2 நாள், இன்வென்ட்ரி 4 நாள் வந்து ரோடில் அது இருக்குது. அண்ட் இவங்க வந்து கேரி சேஃப்டி இன்வென்ட்ரி ஆஃப் half த லீட் டைம் அப்படின்னு வச்சுப்போம். half தி பர்ச்சேசர் லீட் டைம்னு வச்சுக்கலாம், இல்லை டிரான்சிட் லீட் டைம்னு கூட வச்சுக்கலாம், எப்படி வேணால் வச்சுக்கலாம். இப்போ வந்து முதல்ல என்ன பண்ணுறோன்னா, லீட் டைம் வந்து எவ்வளோ ஆகுது. இப்போ ஒரு பொருளை ஆர்டர் பண்ணோன்னாக்க சப்ளையர் 2 நாள் எடுத்துப்பார், டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு 4 நாள் ஆகும். ஆக மொத்தம் 6 நாள் ஆகும். எப்போவுமே என்ன 4000 தான் நமக்கு ஒரு லாட்டில் வரப்போகிறது. ஆக சைக்கிள் இன்வென்ட்ரி, அதாவது ஆவரேஜ் இன்வென்ட்ரின்னு நம்ம சொல்கிறது, அது பேர் Q/2. Q வந்து 4000. ஒரு தடவை வாங்கும்போது 4000 பொருட்களை வாங்குகிறார்கள். அதனால 4000/2 2000 மோட்டர் இருக்குது. சேஃப்டி இன்வென்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து எவ்வளோ வச்சுக்கணும், கேரி சேஃப்டி இன்வென்ட்ரி ஆஃப் டிமாண்ட் ஆஃப் half த லீட் டைம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல லீட் டைமுங்கிறத வந்து நம்ம சப்ளையர் லீட் டைமை மட்டும்தான் எடுத்துக்கிறோம். டிரான்சிட் லீட் டைம் எடுத்துக்கல, டிரான்சிட் டைம் எடுத்துக்கல. சப்ளையர் லீட் டைம் 2 நாள். ஆகவே அதில் ஒரு நாள் half தி லீட் டைம், அதுக்கு உண்டான டிமாண்டை அவங்க வச்சுக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஸோ அப்போ வந்து ஒரு நாளுடைய டிமாண்ட் 80,000/365, அதை அப்ராக்சிமேட் பண்ணால் 220. இதே நம்ம ஏன்னா சப்ளையர் 2 நாள் எடுத்துக்கிறாரு,
ஸோ ஹாஃப் தி டைம். ஸோ ஒரு நாள் இன்ட்டு 80,000 பை. இப்போ இதே டிரான்ஸ்போர்ட்டேஷனையும் சேர்த்து எடுத்தோம்னா மொத்தம் 6 நாள் ஆகும். 3 நாள் வச்சுப்பாங்க. இந்த 220ங்கிறது 660 மாறும். நம்ம எப்படி அசியூம் பண்ணிக்கிறோமோ அது தகுந்தாற்போல் இது இருக்கும். டிரான்சிட்டில் இன்வென்ட்ரி வந்து ஒரு வாட்டி 4 நாள் டிரான்சிட்டில் இருக்குது. ஆக டிரான்சிட் இன்வென்ட்ரி வந்து 80,000 பை 4 × 365. எப்போவுமே ஒரு ஆவரேஜில் பார்த்தீங்கன்னா 4 நாளில் டிரான்சிட்டில் இருக்குது. 4 நாள் டிமாண்ட் வந்து டிரான்சிட்டில் வந்துன்னு இருக்குன்னு ஆவரேஜ் பண்ணிக்கலாம். அப்போ இன்னொரு 880 வருது. ஆக மொத்தம் இன்வென்ட்ரி எல்லாம் சேர்த்தா 3100. ஸோ காஸ்ட் வந்து அந்த 3100 இன்ட்டு 200. 200ன்றது எப்படி போடுறோம்னாக்கா இன்வென்ட்ரி ஹோல்டிங் காஸ்ட்டை வந்து 20% பர் இயர் அப்படின்னு வச்சு போடுறோம். ஸோ 1000 வந்து காஸ்ட்டு. அதனால் இன்வென்ட்ரி ஹோல்டிங் காஸ்ட் பர் இயர் 20%, அதனால் 200. ஆக டோட்டல் இன்வென்ட்ரி காஸ்ட் வந்து 6,20,000 வந்துடுது. இதில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒரு வருஷத்துக்கு 80,000 போடுறோம். ஒரு இதுக்கு 2 கிலோ அண்டு 10 ரூபா அப்படின்னு நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் இங்கே போட்டுக்கிறோம். ஸோ இதில் 10 ரூபா அப்படின்னு போடுறதுனால 20 × 80,000. ஸோ 20 × 80,000 இஸ் 1,600,000. ஸோ 222,000 அப்படின்னு காஸ்ட் வருது. நம்ம போடுறது தான். இப்போ 20 எங்கேருந்து வந்ததுன்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ 20 எப்படி வந்ததுன்னா 2 கிலோ ஒரு இது வெயிட்டு. ஒரு 10 கிலோவுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு 1 கிலோ டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு 10 ரூபா அப்படின்னு போட்டிருக்கோம். அது அதிகமாக ஃபீல் பண்ணால் அதுக்கு என்ன காஸ்ட் ஆகுதோ அதை போட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஐடியா வந்து இது ரெண்டையும் சேர்த்து டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் எப்படி வருது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கு. திருப்பி ஒரு இன்வென்ட்ரி காஸ்ட், ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட். டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்னாக்கா ஜஸ்ட்டு ட்ரக் காஸ்ட் மட்டும் வரும். இன்வென்ட்ரி காஸ்ட் கூட இருக்குது. அதில் சைக்கிள் இன்வென்ட்ரி இருக்குது, சேஃப்டி இன்வென்ட்ரி இருக்குது. ஸோ இன்வென்ட்ரி வர்சஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இந்த கணக்குலேயும் சரி, போன கணக்குலேயும் சரி, இன்வென்ட்ரி வர்சஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துட்டுருக்கோம். பல உதாரணங்கள் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இதே சம்டைம்ஸ் வந்து வேறு ஒரு சப்ளையர் வந்து நமக்கு வேறு மாதிரி லீட் டைம் இருக்கலாம். பக்கத்துலேயே அருகில் இருக்கிற சப்ளையர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய டிரான்சிட் டைம் குறையும். அவருடைய டிரான்சிட் டைம் குறையும், அவரோட டிஸ்டன்ஸும் குறையும். அதனால் பர் யூனிட் காஸ்ட்டும் குறையும். அதனால் பக்கத்தில் இருக்கும்போது உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் குறையும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டும் குறையும், இன்வென்ட்ரி காஸ்ட்டும் குறையும். ஏன்னா டிரான்சிட் இன்வென்ட்ரி கம்மியாக இருக்கும். அதனால் இன்வென்ட்ரி காஸ்ட்டும் குறையும். ஆக பக்கத்தில் வந்துட்டாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 2 காஸ்ட்டுமே குறைஞ்சிரும். ஏன்னா சேஃப்டி இன்வென்ட்ரி குறையும். முக்கியமாக சொன்னோம்னாக்கா டிரான்சிட் இன்வென்ட்ரி குறையும். சேஃப்டி இன்வென்ட்ரி அப்படியே இருக்கலாம், டிரான்சிட் இன்வென்ட்ரி குறையும். ஏன்னா பக்கத்தில் இருக்காருனாக்கா அவர் 4 நாள் எடுத்துக்க மாட்டார். 2 நாளில் கொடுத்துருவாங்க, ஒரே நாளில் கொடுத்துடலாம். 2 நாள் கொடுத்தா கூட டிரான்சிட் இன்வென்ட்ரி குறையும். இதே பார்த்தீங்கன்னா டிரான்சிட் இன்வென்ட்ரி 880 இருக்குது. பக்கத்தில் இருக்கிறதுனால நம்ம லாட் சைஸ் கூட கம்மியாக ஆர்டர் பண்ணலாம். 4,000 ஆர்டர் பண்ணுறதுக்கு பதிலாக 2,000 ஆர்டர் பண்ணலாம் பக்கத்தில் இருக்குங்கிறதுனால. ஸோ 2,000 ஆர்டர் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் குறையும் இன்வென்ட்ரி காஸ்ட். அதே பக்கத்தில் இருக்கிறதுனால டிரான்ஸ்போர்ட்டேஷன் பர் யூனிட் காஸ்ட் குறையும். இதில் வந்து வருஷத்துக்கு அப்படியே 80,000 போட்டிருக்கோம். அப்போ நம்ம ட்ரக் சைஸை கொண்டு வந்து எத்தனை ட்ரக் லோடு வருதுன்னு பார்த்து ட்ரக்குக்கு உண்டான காஸ்ட்டை போட்டு, அதெல்லாம் போன வாட்டி அந்த மாதிரி பண்ணோம். அந்த மில்க் ரன் கணக்கில் அதெல்லாம் பண்ணோம். அந்த மாதிரி ட்ரக்குக்கு உண்டான காஸ்ட்டை போட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டை கால்குலேட் பண்ணலாம். சாதாரணமாக இன்வென்ட்ரி ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணும்போது இன்வென்ட்ரி கொஞ்சம் அதிகமாச்சுன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் குறையும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதிகமாச்சுன்னா இன்வென்ட்ரி குறையும். இந்த கணக்கினுடைய பர்பஸ் என்னன்னாக்கா சப்ளையர் பக்கத்தில் இருக்க நம்மளுக்கு சேஃப்டி டிரான்சிட் இன்வென்ட்ரி குறையும். அதனால இன்வென்ட்ரி ஹேண்ட்லிங் காஸ்ட் குறையும். அவர் பக்கத்தில் இருக்கிறதுனால பர் யூனிட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டும் குறையும். ஆர் ட்ரக்கில் வந்தானா பர் ட்ரக் லோட் காஸ்ட்டும் குறையும். ஆக 2 காஸ்ட்டும் குறையும் அப்படிங்கிறத நமக்கு இங்கே காமிக்க முடியும். சில சமயத்தில் ஆர்டர் காஸ்ட்டை சேர்க்கணும். ஏன்னா இப்போது லாட்டை 4,000க்கு பதிலாக 2,000 குறைச்சோம்னாக்க நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் அதிகரிக்கும், ஆர்டர் காஸ்ட் அதிகரிக்கும். ஸோ சில சமயத்தில் ஆர்டர் காஸ்ட், இன்வென்ட்ரி காஸ்ட், டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் 3யும் சேர்த்து எது நமக்கு அட்வான்டேஜாக இருக்கோ அதை பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ண முடியும்.
இதே கணக்கில் வந்து இன்னொரு இரண்டாவது சப்ளையர் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னாக்க அவர் வந்து வேறு மாதிரி இருப்பாங்க. ஆனால் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்து வேறு மாதிரி அதிகரிக்கிறதுன்னு ஒரு கணக்கு போட்டு காமிக்கிறோம். ஸோ இதில் 22,20,000 வருது. அதில் வந்து இதில் வந்து 24,74,000 வருது இன்னொரு சப்ளையரில் பண்ணும்போது. ஆக இந்த மாதிரி மல்டிபிள் சப்ளையர்ஸ் இருக்கும்போது நமக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் இந்த ரெண்டாவது கேஸில் எடுத்த போது நமக்கு டிரான்சிட் டைம் குறையிறது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் கூடுகிறது. அப்போ ஒர்க் அவுட் பண்ணி எது பெட்டர்னு பார்த்துக்கலாம். ஆனால் பக்கத்தில் சப்ளையர் இருந்தாங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக டிரான்சிட் டைமும் குறையும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டும் குறையும். அதனால் சிஸ்டம் குறையும். இதை நாம் புரிந்து கொள்வதற்காக இந்த உதாரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இது வந்து நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். இதை தான் நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளமாக இதை நாம் பார்த்தோம். சப்ளையர் இருக்காங்க, டைரெக்டாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் படிக்கும்போது சப்ளையர் இருக்காங்க, கஸ்டமர் இருக்காங்க, நேராக ட்ரக்கு போகிறது அப்படிங்கிற மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளமில் படித்தோம். ஒரு பொருளுக்கு படித்தோம், சிங்கிள் யூனிட்டுக்கு. மல்டிபிள் இருந்தால் ஒரு பொருளுக்கும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி படித்தோம். இந்த படத்தை பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம், டிரான்ஸ்போர்ட்டேஷன் படிக்கும்போது சப்ளையர் வந்து டைரெக்டாக கஸ்டமருக்கு கொடுக்கல. சப்ளையர் ஒரு வேர் ஹவுஸுக்கு வருது, வேர் ஹவுஸ் வரைக்கும் சப்ளை பண்ணுறார். வேர் ஹவுஸ்லேருந்து கஸ்டமருக்கு போகிறதுங்கும் போது 2 டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளமாக அதை தனித்தனியாக சால்வ் பண்ணலாம், ஒரே ப்ராப்ளமாகவும் அதை சால்வ் பண்ணலாம். லீனியர் ப்ரோக்ராமிங் மூலமாகவோ இன்டீஜர் ப்ரோக்ராமிங் மூலமாகவோ ஒரே ப்ராப்ளமாக அதை வைத்துக்கொண்டு அதையும் சால்வ் பண்ணுவது முடியும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு ஒரு இது இருக்குது. இப்போ இதையே வந்து நம்ம இந்த வேர் ஹவுஸில் இருந்து கஸ்டமருக்கு போகிறதுன்னு வச்சுப்போம். வேர் ஹவுஸில் பல பொருட்கள் இருக்கின்றன, கஸ்டமருக்கும் பல பொருட்கள் தேவைப்படுகின்றன. இப்போது ஒரு வேர் ஹவுஸ்லேருந்து ஒரு கஸ்டமருக்கு அவங்க டிமாண்டை கொடுக்குறாங்க பொருட்கள் போகிறது அப்படின்னு வச்சுப்போம். ஒரு உதாரணத்துக்காக அவர்கள் என்னெல்லாம் கேட்கிறார்களோ அதெல்லாம் ஒரே ட்ரிப்பில் அனுப்ப முடியும் அல்லது ஒரே ட்ரக்கில் அனுப்ப முடியும் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். சில சமயம் மல்டிபிள் ட்ரக்ஸ் தேவைப்படும், பட் ஒரே ட்ரக்கில் போகிறதுன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இன்னொரு அசம்ஷன் என்னன்னாக்க, மில்க் ரன் மாதிரி இல்லாமல் ஒரு வேர் ஹவுஸ்லேருந்து ஒரு கஸ்டமருக்கு போகும், திரும்பி வந்துடும். அது பேர் பாயிண்ட் டு பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ இந்த உதாரணத்தின்படி 2 வேர் ஹவுஸ் இருக்குது, 3 கஸ்டமர் இருக்காங்க. பாயிண்ட் டு பாயிண்ட் கொடுக்குறோன்னு வச்சுப்போம், போயிட்டு திரும்பி வந்துடும். மில்க் ரன் மாதிரி அங்கே போயிட்டு இன்னொரு கஸ்டமர்கிட்ட போயிட்டு வராது, ஆனால் திரும்பி வந்துடும். இப்போ ஒரு ட்ரக்கு வச்சுன்னு இருக்கோம். இப்போ ஒரு கஸ்டமர் 1க்கு போயிட்டு அது திரும்பி வரணும், அதுக்கப்புறமா அதுவே கஸ்டமர் 2க்கு போயிட்டு திரும்பி வரும், அதுவே கஸ்டமர் 3க்கு போயிட்டு கூட திரும்பி வரும். இப்போ அந்த டிஸ்டன்சஸ்லாம் நிறையா இருக்கும். ஆக ஒரு ட்ரக்கு ஒரு ஷிஃப்ட்டில் ஒரு சில மணி நேரங்களுக்கு தான் அது அவைலபிளாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ அது அவைலபிளாக இருக்கிற நேரத்தில் எவ்வளவு கஸ்டமரை மீட் பண்ண முடியும்? இப்போ இந்த 8 மணி நேரத்துக்குள்ளே இது ஒரு 10 கஸ்டமர் இருக்காங்க, அவங்களுக்கு முடிக்கணும். 8 மணி நேரம் டைம் இருக்குது, ஒரு ட்ரக்கில் முடிக்கணும். எத்தனை ட்ரக்கு தேவைப்படும்? அந்த டிஸ்டன்ஸுக்கும் டைமையும் பொறுத்து எத்தனை ட்ரக்கு தேவைப்படும்? ஒரே ட்ரக்கில் 10 தடவை போயிட்டு வந்து பண்ண முடியுமா, இல்லை 2 ட்ரக்கு தேவையா, 3 ட்ரக்கு தேவையா அப்படிங்கிறது ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் டெசிஷனாக இருக்கும். அந்த மாதிரி இதை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு பின் பேக்கிங் ப்ராப்ளம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த பின் பேக்கிங்கிறது என்ன, அதை எப்படி இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனில் நம்ம உபயோகிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த பாடத்தில் விரிவாக பார்க்கலாம். நன்றி.